இலங்கையில் கூட்டணி பேச்சுவார்த்தை இறுதியடைந்துள்ள நிலையில் பிரதமராக ரணில் விக்ரமசிங்கே இன்று அல்லது நாளை பதவியேற்பார் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதுகுறித்து கொழும்புவில் இருந்து எமது செய்தியாளர் சலீம் தரும் நேரடி தகவல்களை பார்ப்போம். சலீம், ரணில் பதவியேற்பு விழா எப்போது நடைபெறும்? தாமதத்திற்கு காரணம் என்ன? நாளை நடக்கலாம் அப்படின்னு சொல்லி தகவல் வட்டாரங்கள் நமக்கு தகவல் சொல்றாங்க. பிரதமர் அலுவலகத்தில் நாம பேசி பார்த்தப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த வாரத்தில் நடைபெறும் என உறுதியளிப்போம். நாளைக்கா நாளை மறுநாளா எங்களுக்கே தெரியாது. என்ன காரணம், ஏன் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, நம்மள எப்படி ராஜ்யசபா கோட்டா இருக்கோ அங்க இங்க இலங்கையை பொறுத்தவரை நேஷனல் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருப்பாங்க. இப்ப தேர்தல் நடந்தது 196 எம்பிக்களுக்கு. மொத்த எம்பிக்களின் எண்ணிக்கை 225. ஆக 29 குறைது அல்லவா? இலங்கையை பொறுத்தவரை விகிதாச்சார அடிப்படையில் தான் இங்கே சீட் ஒதுக்கீடு செய்யப்படும். அந்த வகையில் எந்தெந்த அரசியல் கட்சிகள் எவ்வளவு சீட் வாங்கியிருக்காங்க 196 அப்படின்னு பார்த்து அந்த விகிதாச்சார அடிப்படையில் மீதம் இருக்கின்ற 29 எம்பி சீட்டுகள் பகிர்ந்தளிக்கப்படும். இந்த லிஸ்ட் எலெக்ஷன் கமிஷன் அதிகாரப்பூர்வமாக எங்ககிட்ட கொடுக்க வேணும். அப்படி கொடுத்தால்தான் நாங்கள் பதவி ஏற்பது தொடர்பான ஏற்பாடுகளை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் அலுவலகத்திலிருந்து நமக்கு தகவல் சொல்லியிருக்காங்க. இந்த வாரம் சொல்லியிருக்காங்க, நாளைக்கு இருக்கலாம், நாளை மறுநாள் இருக்கலாம் என்ற வார்த்தையை தான் அவங்க பயன்படுத்துறாங்க. இருக்கும் என்ற வார்த்தையை அவங்க பயன்படுத்தவில்லை. இது ஒரு புறம் இருக்கையில், போன முறை ரொம்ப அவசரமா உடனே பதவி ஏற்றுக்கிட்டாங்களே என்ற கேள்வி எழலாம். ஜனவரி 8ஆம் தேதி தேர்தல் முடிந்து 9ஆம் தேதி முடிவுகள் வந்தவுடனே அதிபரும் சரி பிரதமரும் சரி பதவி ஏற்றுக் கொண்டார்கள். அப்பொழுது பிரதமர் மக்களால் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்படவில்லை, அதிபர் தான் மக்களால் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதிபர் பிரதமரை நியமித்தார். அவங்க முன்கூட்டியே பிக்ஸ் பண்ணிட்டாங்க, 6 மாசத்துல நாடாளுமன்றத்தை கலைக்க போறோம், தேர்தல் வைக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்த 100 நாள்ல இதெல்லாம் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்டயே கொடுத்தாங்க. அது ஒரு பிரச்சார காலமாகத்தான் இருந்தது அப்படின்னு சொல்லி அரசியல் வல்லுநர்கள்லாம் கருத்து தெரிவிக்கிறாங்க. அதனால அந்த வகையில் அது ஒரு எப்படியாவது பெர்ஃபார்ம் பண்ணி காட்டணும், மக்கள் கிட்ட ஒரு நல்ல பேர் எடுக்கணும், மீண்டும் ஆட்சியை கலைக்கணும், தேர்தல் வைக்கணும், தேர்தலில் ஜெயிக்கணும் என்கிற ஒரு யுக்தியை பயன்படுத்தினார்கள். அதனால தான் அவசரமாக காலதாமதம் இல்லாமல் பதவி ஏற்றுக்கொண்டார்கள். ஆனா இப்பொழுது அப்படி கிடையாது. ஆட்சி செய்ய 5 வருடம் இருக்கின்றது. 5 வருடம் இருக்கின்றதால் அவசரப்பட தேவையில்லை என்று முடிவு செய்து, எப்படியும் ரணில் விக்ரமசிங்கே தான் ஆட்சி அமைக்க போகிறார், பிரதமர் நான் தான் பதவி ஏற்றுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரணில் விக்ரமசிங்கே ரொம்ப தெளிவாக சொல்லிவிட்டார். அவசரப்பட தேவையில்லை, கூட்டணி கட்சிகளும் பேசி முடிந்தாகிவிட்டன, இனிமேல் ஃபார்மாலிட்டிஸ் தான் முக்கியம், அதனால இனிமேல் அவசரப்பட தேவையில்லை, 5 வருட காலம் எங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பதவி ஏற்கிறதுல எங்களுக்கு அவசரம் காட்ட வேண்டிய தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ரணில் விக்ரமசிங்கே தரப்புல இருந்து நமக்கு தகவல் சொல்லியிருக்காங்க.